அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு குண்டலினி சக்தி, குண்டலினி யோகத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். குண்டலினி என்பது மனித உடலின் ஒரு சாதாரண உடல் அல்ல அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இதில் மறைந்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தி இதுதான் குண்டலினி அப்படின்னு சொல்லி பேர். பாம்பை போல சுருண்டு மூலாதார சக்கரத்தில் உறங்கி கிடக்கக்கூடிய சக்தி இது. இந்த சக்தியை நாம் முயற்சி செய்து அதை எழுப்பி அதை செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், எண்ணம் மாறும், விதி கூட மாறும். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் எல்லோரும் சென்ற பாதை இதுதான் குண்டலினி யோகம். குண்டலினி யோகம் அப்படின்னா என்னன்னா, குண்டலம் அப்படின்னா சுருண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இனி அப்படின்னு சொன்னால் சக்தி, குண்டலினி அப்படின்னு சொன்னால் சுருண்டு இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பொருள்படும். மனிதனின் உயிர் சக்தியினுடைய மூல வடிவம் இது. 7 சக்கரங்களை கடந்து சகசர சக்கரத்தை அடையும் பொழுது அதனுடைய பயன்பாடுகள் வெளிப்படும். ஒரு மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை காண நாம் முயற்சி செய்யும் பொழுது பல படிகளை தாண்டி செல்லும்போது தான் தெய்வ தரிசனம் கிடைக்கும். அதுபோலவே குண்டலினி யோகம் முயற்சியினுடைய அடிப்படையில் ஒரு 96 தத்துவ படிகளை கடந்து சென்றால் மட்டும்தான் அதை நம்மால் காண முடியும். இதில் முதல் தத்துவத்தில் 30 தத்துவம், இரண்டாவது தத்துவத்தில் 30, மூன்றாவது தத்துவத்தில் 36, மொத்தம் 96 தத்துவங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. முதல் தத்துவம் உடல் சார்ந்த விஷயங்கள், பூதங்கள் அப்படின்னு சொல்கிறது, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறது 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்களை நாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அடுத்தது பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய உணர்வுகள் சார்ந்தது. பொறிகள் அப்படின்னு பேர். காது, தொடு உணர்வு, பார்வை, சுவை, வாசனை இவைகளெல்லாம் செவி, உடம்பு, கண், நாக்கு, மூக்கு இப்படி புலன் உணர்வுகள் மூலம் அந்த பொறிகளை நாம் முறைப்படுத்துவது இது அடங்கும். முதல் தத்துவத்தில் 2வது விஷயம் பொறிகள், 3வது விஷயம் புலன்கள் அப்படின்ட்டு. அதே பொறியை நம்ம செவிக்குரிய கூறு, உடலுக்குரிய கூறு, கண் உயிருக்குரிய கூறு, நாவுக்குரிய கூறு, அறிவு நாசிக்குரிய கூறு அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறோம். சத்தம், பரிசம், உருவம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இதுக்கு மத்தியில் 15 தத்துவங்கள் முடியுது. அடுத்தது கர்மேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாய், கால், கை, அபானன், குறி இவைகளை கர்மேந்திரம் அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இவைகள் மூலமாக நாம் செயல் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட நல்லதோ தீங்கோ ஏதோ ஒரு செயல் செய்கிறோம். இந்த கர்மேந்திரங்கள் அப்படின்றது 5. கர்ம விஷயம் அப்படின்றது இதிலே உட்பிரிவாக போகுது. அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது கர்மேந்திரம், இன்னராக போகிறது கர்ம விஷயம் அப்படின்னு பேர். வசனம் அப்படின்றது வார்த்தைகளாக வாய்க்குரிய கூறுகளாக இருக்குது. கமனம் அப்படின்றது நடை, காலுக்குரிய கூறாக இருக்குது. தானம் அப்படின்றது கொடுக்கல் வாங்கல், கைக்குரிய கூறாக இருக்குது. விசர்க்கம் அப்படின்றது விடுதலில் அபானத்துக்குரிய கூறாக இருக்குது. ஆனந்தம் அப்படின்றது மகிழ்வித்தல், குறி சம்பந்தப்பட்ட கூறாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக கரணம் அப்படின்னு சொல்லிட்டு 6வது படிநிலை. அதில் கரணங்கள் 4: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு பேர். மனமானது ஒன்றை நினைக்கிறது, புத்தி அதனை விசாரிக்கிறது, அகங்காரம் அதனை கொண்டு மேன்மேலும் எழுப்புகிறது, சித்தம் அதனை செய்து முடிக்கிறது. இது கரணம் அப்படின்னு பேர் 4.
7வதா படிநிலை அறிவு அப்படின்றது ஒன்று தான். அறிவு அப்படின்றது உள்ளந்தனை கண்டு மகிழ்வித்தல். நம்முடைய உள் உணர்வில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகுத்தாராய்ந்து நல்லது கெட்டது என்று ஆராய்வது அறிவு. இந்த 7 படிநிலைகள் பூதங்கள், பொறிகள், புலன், கண்மேந்திரம், கண்ம விஷயம், கரணம், அறிவு, இந்த 7 விஷயங்களும் முதல் தத்துவத்தில் முடியுது. முதல் தத்துவம் 30 கூறுகளை கொண்டது. 2வது தத்துவமாக 30 படிநிலைகளை கொண்டது. அதில் நாடி 10 நாடிகள் இடகலை, பிங்களை, சுழுமுனை, சிங்குவை, புருடன், கர்ந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குரு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாடிகள் இருக்குது. இந்த நாடிகள் நம்முடைய உடம்பினுடைய செயல்பாடுகளை கண், காது, ஜீரண உறுப்புகள், சிந்தனை செய்கிறது, கழிவுகளை வெளியேற்றுறது, இவைகளெல்லாம் ஒன்றும் ஒரு தலைப்பில் தங்களுடைய வேலையை செய்யுது. அடுத்தது வாயுக்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் 10க்களாக இருக்குது. இதில் எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் இருக்குது. எக்ஸ்டர்னல் அப்படின்றது வெளிப்புற இருக்கக்கூடிய 5 வாயுக்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாயுக்கள் வெளிப்புற வாயுக்கள். இதிலே உட்புற வாயுக்கள் 5 நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்செயன் அப்படின்னு சொல்லிட்டு தசவாயுக்கள் 10. இந்த வாயுக்களினுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் நம்ம வயது மூப்பில் நமக்கு ஒரு சில செயல்பாடுகள், அதாவது மலம், ஜலம், விக்கல், ஜீரணம் செய்வது, இரத்த ஓட்டத்தை சுத்திகரிப்பு பண்ணுறது, நாடி ஓட்டத்தை சரி பண்ணுறது, இவைகளெல்லாம் இந்த தசவாயுக்களான 10 வாயுக்கள் தான் இதை செய்யுது. இதுக்கு அடுத்தது ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. அமர் வாசயம், பகிர் வாசயம், சல வாசயம், மல வாசயம், சுக்கில வாசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கள் 5 ஜெயம் இருக்குது. இதில் அமர்வாசயம் உண்ட அன்னத்தை தண்ணீரோட கலக்க வைக்கிறது. பகிர்வாசனம்ன்றது அன்னம் தண்ணீரோட பகிர்தல். ஜலவாசனம்ன்றது ஜலக்குழி இறங்கும் இடத்தில் இருக்கக்கூடியது. மலவாசனம்ன்றது மலக்குழி இறங்கும் இடம். சுக்கில வாசம் என்றது சுக்கிலம் பிரியக்கூடிய இடம். இதுக்கு அடுத்தது கோஷங்கள். கடைசியாக 4வது படிநிலையாக 5 கோஷங்கள். இது மிக மிக முக்கியமானது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னமய கோஷம் அப்படின்றது உடலை குறிக்கக்கூடியது. பிராணமய கோஷம் அப்படின்றது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை குறிக்கக்கூடியது. மனோமயம் அப்படின்றது நம்முடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. விஞ்ஞானமயம் அப்படின்றது இந்த மனதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கோஷம் அது. ஆனந்தமயம் அப்படின்றது எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்முகமாக இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்குது இது. அடுத்து 3வது தத்துவத்தில் 36 தத்துவங்கள் அடங்கியிருக்கு. ஆதாரங்கள் 6, மண்டலங்கள் 3, மலம் 3, தோஷம் 3, ஏடனை 3, குணம் 3, ராகம் 8, அவஸ்தை 5, வினைகள் 2. நல்வினை தீவினை, அவையார் சொன்ன நல்வினை தீவினை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்முடைய செயல்பாட்டில் நல்லது செஞ்சால் நல்ல வினைகள் தோன்றும், தீயவைகள் செஞ்சால் தீய வினைகள் தோன்றும். இப்படி இந்த 3வது தத்துவத்தில் 36 படிநிலைகள் இருக்குது. மொத்தம் 3 படிநிலைகளையும் தாண்டி 3 தத்துவங்களை தாண்டினோம்னா 96 தத்துவங்கள் இதுக்குள்ளே வருது. இவைகளெல்லாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய தலைக்கு மேல் உச்சியில் நமக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வுகள் ஏற்படுறது தான் குண்டலினி யோகத்தினுடைய இறுதி கட்டம். அதாவது மூலாதாரத்திலிருந்து சகசரம், நம்முடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சகசர 1000 தாமரைதல், இதில் போய் முடிகிறது தான் குண்டலினி யோகத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகள். இதற்குரிய பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் அப்படின்ற மந்திரம், க்ரீமு, க்ளீமு, ஸ்ரீமு, க்ரீம், க்ளீம், இப்படி பஞ்சபூதங்களுக்குரிய பீஜங்கள் அப்படின்னு பேர். அதுதான் விதைகள். இது மந்திர அதிரோகள் இந்த சக்கரங்களை திறப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சக்கரங்களை
விழிப்புணர்வு செய்கிறதுக்குரிய லாக் ஆகியிருக்கக்கூடிய அந்த நிலைகள் மூலாதாரத்தில் பயம் லாக் ஆகியிருக்கும். அதை நீக்கணும். சுவாதிஷ்டானத்தில் ஆசையும் படைப்பாற்றலும் அங்கே தேங்கி இருக்கும், அதை நீக்கணும். மணிப்புரகத்தில் தன்னம்பிக்கை இழந்திருக்கும், அதை நீக்கணும். அநாகத்தில் கருணை, அன்பு இவைகளெல்லாம் அடைபட்டிருக்கும், அதையும் நீக்கணும். விசுக்தியில் வாக்கு, சக்தி ஆகியவை அடைபட்டிருக்கும், அதையும் நீக்கணும். ஆக்ஞா சக்கரத்தில் 3ஆம் கண் மூடி இருக்கும், அதையும் திறக்க வைக்கணும். சகாசரத்தில் ஞானம், சமாதி இந்த நிலைகளை அடையக்கூடியது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னா மனநிலையின் மாற்றங்கள், பயம் குறையும், மனக்குழப்பம் நீங்கும், உள்ளுணர்வு அதிகரிக்கும். உடல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நரம்பு மண்டலங்கள் வலுப்படும், உடல் மனம் சமநிலையாகும். ஆன்மீக நன்மைகள் அப்படின்னா 3ஆம் கண் செயல்பட ஆரம்பிக்கும், ஆழ்ந்த தியான அனுபவங்கள் இதனால் உருவாகும், கர்ம பந்தங்கள் தளர்வு ஆகும், அகசக்தி எழுச்சி ஆகும். வாழ்க்கை மாற்றங்கள் அப்படின்னா ஈர்ப்பு சக்தி, அட்ராக்ஷன் பவர் அதிகமாக இருக்கும், சொல் வலிமை அதிகமாக இருக்கும், மனிதர்கள் தானாக ஈர்க்கப்படுதல் இதை தான் நடக்கிறது. வாழ்க்கையில் தெளிவுகள் இதெல்லாம் பிறக்கக்கூடியது. இது சித்தப்பூசர்கள்னால் இதெல்லாம் இந்த குண்டலினி யோகத்தை திறந்துட்ட பின்னாடி தான் அவர்கள் தங்களுடைய இந்த மனிதர்களிடம் தங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்துவார்கள். குண்டலினி யோகம் அப்படின்றது சக்தி பெறுவதற்கு மட்டுமல்ல, உயர்ந்த மனிதனாக மாறுவதற்கான ஒரு பாதை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சக்தி விழித்தால் ஞானம் தானே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமையும் ஒழுக்கமும் தியானமும் சேர்ந்தால் உண்மையான குண்டலினி எழுச்சி நிச்சயமாக வரும் அப்படின்றாங்க. வாசக பெருமக்கள் இந்த குண்டலினி யோகத்துக்குள்ளே போகலன்னா கூட இந்த குண்டலினி யோகத்தினுடைய படிநிலைகள் இத்தனை இருக்குது, இதனுடைய செயல்பாடுகள், இதனுடைய நன்மைகள் இவைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய மகா புண்ணியமான விஷயம். ஏன்னா உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது அப்படின்றது தான் இந்த கொள்கையினுடைய முக்கியமான தத்துவம். நம்ம தெய்வங்களும் பிரபஞ்சமும் நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.